சுகர்மம் நாமயோகம். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யோகி பகவான் வந்து செவ்வாய் வருவாங்க. அவயோகி வந்து கேது பகவானா வருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க ஜாதகத்திலே போட்டிருக்கும். நீங்க எந்த நாமயோகத்தில பிறந்திருக்கீங்கன்னு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஜாதகத்தில நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுகர்மம் நாமயோகத்தில பிறந்திருந்தால், உங்களுக்கு வந்து நன்மை செய்யாத கிரகம் வந்து கேது பகவான். அப்ப அந்த கலர தான் நீங்க பயன்படுத்துவீங்க. கேதுனாவே வந்து சாம்பல் நிறம், ஆஷ் கலர், சிமெண்ட் கலர் எல்லாம் ஒண்ணு தான். இந்த இதில சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத நீங்க சாக்ஸா கூட அந்த கலர்ல வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு. அல்லது வந்து நெறைய வந்து பலவண்ண கலர், மல்டி கலர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கலரும் வந்து அங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம். ஓகேங்களா? சுகர்மம் நாமயோகத்தில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். ஓகேங்களா? அந்த ஆஷ தவிர்த்துட்டு மீதி எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம். இது வந்து கலர். ஓகேங்களா? திருமண பொறுத்ததில பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் நாம யோகத்தில பிறந்திருந்தாலோ, அல்லது துருவம் நாம யோகத்தில பிறந்திருந்தாலோ, அல்லது சித்தம் நாம யோகத்தில பிறந்திருந்தாலோ, சுத்தமாக உங்களுக்கு பொருத்தம் கிடையாது.